டேய் நாதாரிங்களா அப்படின்னு நான் பேசினேன். கமெண்ட்ஸில் வந்து அண்ணா ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்கண்ணா எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பசங்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் ஆபாசமாக பேசுகிற கட்சி எதுன்னா அது திருட்டு திமுகன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆபாச கட்சியிலிருந்து அந்த ஆபாச பேச்சாளர்களை வச்சிருக்கக்கூடிய அந்த திருட்டு திமுகலேருந்து ஒரு ஆபாச பேச்சாளர்கள் இன்றைக்கி இருக்க முதல்வர் வந்து ஆபாசமாக கொச்சே விஷயம் பேசியிருக்காப்புல. அது என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கதறிக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காப்புல எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நம்ம சிடிஆர் நிர்மல் வெள்ளேறிக்கு கொடுத்ததுக்கப்புறம் விடிஞ்சு எந்திரிச்சோம்னா முதல்வர் என்னப்பா ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காரு, எதை ஃபாலோ பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியல. இதெல்லாம் எதுக்காக பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டா அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே பிறந்தநாளைக்கு அவருடைய பிறந்தநாளைக்கு வந்த அந்த இமேஜ் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு இன்னமும் பல பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. அது என்னன்றது இந்த வீடியோலையும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம பேசி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த திமுக கொத்து தவிர அப்படின்றது சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போவோம். வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சதுலேருந்து இலவு வீடாக இருந்தாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, ஒப்பாரி வைக்கிறதுல நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு திரிகிறாங்க இந்த திருட்டு திமுக கொத்தடி மிஸ். அதில் ஒரு படி மேலே போய் இந்த ஆபாச ராசா அப்படின்னு ஒருத்தருங்க பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நாள் இந்த 2G உள்ளலாம் போய் இருந்துட்டு வந்தேன் பாருங்க. அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான்றது மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக இது அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் இன்று நாதாரி தலைவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்களா? அண்ணாவையும் ராஜாஜியும் சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சது நாங்கள் தானே ஓட்டு போட்டு அனுப்பிச்சோம். உங்கள் ஸ்டாலின் இருக்கார்ல, உங்கள் அப்பா ஸ்டாலின், அவரையும் நாங்கள் தானே உள்ள அனுப்பிச்சோம். இப்போ உட்காந்துருக்க தலைவரை நாங்கள் தானே உள்ள அனுப்பிச்சிருக்கோம். அப்போ அவர் நாதாரினா அப்போ நீங்களாம் யார்ரா? அப்போ இத்தனை வருஷமாக நாங்கள் நாதாரிகளாக தான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோமா? எனக்கு சந்தேகமாக இருக்கு. அண்ணாவும் அப்போ நாதாரி, ராஜாஜியும் நாதாரி, ஸ்டாலின் நாதாரி, கலைஞர் நாதாரி, எல்லாருமே நாதாரியா? எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு முதல்வரை சட்டசபைகள் அனுப்பும்போது அந்த முதல்வர் நாதாரி அப்படின்னா மக்களாகிய நாங்கள் நாதாரின்றதான்னு நீ சொல்கிற. அப்போ மக்களாகிய நாங்கள் போன வாட்டி ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்தோம்னா அப்போ ஸ்டாலின் அவர்கள் நாதாரியா அப்படின்ற கேள்வி இங்கே வருது. ஒத்துக்குங்க, ஆமாம் மக்கள் செலக்ட் பண்ணுற எல்லாருமே நாதாரி தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்குங்கடா. அது எப்பட்றா இப்போ வந்திருக்கவர் மட்டும் நாதாரினா அப்போ நீங்களாம் யார் உத்தமனா புண்ணியனா? டேய் நீங்கள் தாண்டா உண்மையான நாதாரி. அது தெரிஞ்சனால தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி அங்கே உட்கார வச்சுருக்கோம். புரியுதா இல்லையா? எங்கள் அப்பன் ஆத்தா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் திராவிடன்ற பேரை சொல்லி திருட்டுத்தனம் பண்ணி ஜாதி மதம் பேரெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்ணி நாளை நாசம் பண்ணி வச்சுருந்தீங்க. நாங்களாம் கொஞ்சம் தெளிவானனால இன்றைக்கி உங்களை மாதிரி நாதாரிகளை தூக்கி ஓரம் வைத்து விட்டு என்னது ஒரு முதலமைச்சராக அதுவும் முதலமைச்சராக இருந்து பெரம்பூரில் போட்டி போட்ட உங்கள் அப்பா ஸ்டாலின் அவர்களை தோக்கடித்து அசிங்கமாக கேவலப்படுத்தி ஓரம் தூக்கி உட்கார வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் எல்லாம் நாதாரிகள் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டாம், உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் தான் திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டமாச்சே. இதை நான் வேறையும் சொல்லணும், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுமில்ல எல்லாருக்கும். ஸோ திருட்டு ரயில் ஏறி வந்த திருட்டு நாதாரி கும்பல் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஆராச அவர்கள் வாயிலே ஒப்புக்கொள்வதால் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும். பாடுறா ராசாவுக்கு கோவம் வந்துருச்சு. அதாவது இப்போ தான் தனியாக நிற்கணும் அப்படின்ற புத்தியே வருதாடா உங்களுக்கு. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்ச ஃப்ராடுத்தனத்தை நீங்களே ஒத்துக்கிறீங்க. கூட்டணி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்றத நீங்கள் இத்தனை வருஷமாக ஒத்துக்கிட்டீங்க. 50 வருஷமாக திமுகன்னு பீத்திக்கிட்டு இருந்தீங்களே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் வந்து தனியாக நின்று முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த புத்தியே வருது. தனியாக நிற்போன்னு சரியான ஆம்பளையாக இருந்தால் தெம்பு திராணி தைரியம் சோத்தில் உப்பு போட்டு திங்கிற ஒரு ஜென்மங்களாக இருந்தீங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், தனியாக நில்லுங்கடா. தனியாக மட்டும் நில்லுங்கடா. திமுக நீங்கள் தனியாக நில்லுங்க. ஹேட்ஸ் ஆஃப், சல்யூட்ரா. உங்களுக்கு முடியுமா? உங்களால் முடியுமா? தனியாக நிற்க முடியுமா? சத்தியமாக முடியாது. இனி நாங்கள் கூட்டணியை வச்சாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஓட் பேங்க் என்னன்றது அங்கே இருக்குது. உங்களுக்கு என்னடா ஓட்டு வங்கி? இது வரைக்கும் திமுகவோட ஓட்டு வங்கி எவனா சொல்லுங்கடா. திமுகவோட ஓட்டு வங்கி தனி பெரும்பான்மையில் திமுக இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குன்னு எவனாவது சொல்ல முடியுமா? திமுக கொத்தடிமை இந்த ஜென்சி கிட்ஸ்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பிக்காளி பயில்கிட்ட கேட்குறேன், உங்களுடைய கட்சியோடைய ஓட்டு எவனாவது ஒருத்தர் சொல்லுங்கடா. ஸ்டாலினை சொல்லுங்கடா பார்க்கலாம். முதல்ல கூட்டணி கட்சியோட ஓட்டை வாங்கி வச்சுக்கிட்டு
அவங்க இன்றைக்கி கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போனதுக்கப்புறமா அவங்கள அசிங்கப்படுத்துறது என்ன, அவங்களை கேவலப்படுத்துறது என்ன, அவங்களை கொச்சப்படுத்துறது என்ன? நீங்கள்லாம் என்னடா ஜென்மம், சோறு தானே திங்கிறீங்க? டவுட்டாக தான் இருக்குது எங்களுக்கு. நாதாரி பயலுக்கு நீங்கள் என்ன தின்னா நமக்கு என்ன? அதே போல பணியாளர்கள் பற்றாக்குறையை பற்றி காலையில் வெள்ளை அறிக்கையில் ரொம்ப கோடிட்டு காட்டினாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்க பத்திரிகையாளர் பார்த்தாலும் வந்து பணியாளர் பற்றாக்குறை 60,000 பேர் ஷார்டேஜ், 65,000 பேர் ஷார்டேஜ், 70,000 பேர் ஷார்டேஜ். மதுரையில் பார்த்தாலும் சரி, சென்னையில் பார்த்தாலும் சரி, மின் வாரியத்தில் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த ஒரு பேச்சு தொடர்ந்து மின்துறை அமைச்சர் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சு தான் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். செந்தில் பாலாஜி வந்துட்டார். அவங்கன்னா வந்துடுறாருப்பா ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுக்கு. வெள்ளை அறிக்கை விட்டாங்க. வெள்ளை அறிக்கை என்ன 2021 2026 வரைக்குமா சிடிஆர் நிர்மலா விட்டார்? 2001 ஆரம்பித்து தேஞ்சட்கோவில் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, எந்தெந்த ஆட்சியில் எவ்வளோ வந்து வருமானம் வந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத விட்டார். ஸோ அப்போ இங்கே அவர் பொதுவான ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. அதில் எந்த இடத்துல யார் ஊழல் செஞ்சிருந்தாலும், எந்த ஆட்சியில் ஊழல் செஞ்சிருந்தாலும் அவர்கள் மீது தக்க தண்டனை எடுக்கப்படும் அப்படின்றது, கொடுக்கப்படும் அப்படின்றது தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் உங்கள் மேலே சிபிஐ கேஸ் இருக்கிறனால, செந்தில் பாலாஜி மேலே சிபிஐ கேஸ், அந்த டிரான்ஸ்பாரம் ஊழலில் செந்தில் பாலாஜி மேலே சிபிஐ கேஸ் இருக்கிறனால அதை அவர் தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ இவர் உடனே இங்கே வந்துக்கிட்டு வக்காலத்து வாங்க வந்துட்டார். எங்கள் ஆட்சியில் நாங்கள் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி நாங்கள் வந்து குறைச்சிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வருமானத்தை பெருக்கலை? 25 வருடமாக எலக்ட்ரிசிட்டி போர்டோட வருமானத்தை பெருக்காமல் செலவு அதிகமாகுதுன்னு தெரியுது. அப்போ அதற்கேற்ற வருமானம் செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாத ஒரு நாடு என்றைக்கு உருப்பிட்டுருக்கு? இப்போ இங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆட்கள் பற்றாக்குறைன்னு எப்போ பார்த்தாலும் ராஜ்மோகன் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதே ஆட்களை வச்சு நாங்கள் சீரான மின்சாரம் கொடுத்தோன்னு சொல்கிறீங்க. சீரான மின்சாரம்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. யாராவது அப்படி சொன்னீங்கன்னா கல்தாம்பட்டிலே விடுவேன். உங்களுக்கு சீரான மின்சாரம் வேணும்னா வெளிநாடுகளில் வந்து பாருங்கடா. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி நாடுகளில் போய் பாருங்கள். சீரான மின்சாரம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். நம்ம ஊரில் கொடுக்குறதா சீரான மின்சாரம் கிடையாது. மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி சிட்டிஸில் மட்டும் நீங்கள் சீரான மின்சாரத்தை கொடுத்துவிட்டு கிராமப்புறங்களில் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கரண்ட்டை கட் பண்ணுறீங்கன்னா அந்த கிராமத்தில் போய் இருக்கிறவனுக்கு கேட்டால் தெரியும். அவ்வளோ பாடுபடுறாங்க. அதனால் இந்த சீரான மின்சாரம்ன்ற டைலாக்லாம் இங்கே செந்தில் பாலாஜி பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது. இன்னொன்று, இவங்க ஏன் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் இவ்வளோ கடன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உற்பத்தி திறனை இவங்க பெருக்காது தான், வெளியிலேருந்து வாங்குறது தான். வெளியிலேருந்து வாங்கும்போது கரண்ட்டுடைய வேலை அதிகமாகிறதுனால மானியமும் கொடுக்கப்படுது, கரண்ட்டுக்கு சப்சிடி கொடுக்கப்படுது விவசாயிகளுக்கு. அதே மாதிரி 100 யூனிட் இலவசம், இப்போ 200 யூனிட் இலவசம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கும் இலவசம் கொடுக்கப்படும் போது, அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை மின்மிகை மாநிலமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இத்தனை வருடம் ஆண்ட இந்த திராவிட கும்பல்களுக்கு இருக்குது. அது திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அது எங்கே நீங்கள் செஞ்சீங்க? உதாரணத்துக்கு நம்ம இப்போ போய் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பிரியாணி வாங்குறோன்னு வச்சுங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்க போனால் 150 ரூபா, அந்த 200 ரூபா நீ சார்ஜ் பண்ணுறான். புரியுதுங்களா இல்லையா? ஆனால் அதே 150 ரூபா 200 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு குடும்பமே பிரியாணி சாப்பிட்லாம். கரெக்டாக இல்லையா? சிம்பிளாக நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நம்ம பொருளை வாங்கி செய்கிறதுக்கும் ஒரு ஆள் வாங்கி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வாங்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாங்குற விலை அதிகம், ஆனால் கன்சியூம் பண்ணுறது ஒரு ஆள் அப்படி தான் கன்சியூம் பண்ண முடியும். அப்போ இங்கே அதுதான் நடக்குது. ஆனால் அதே உற்பத்தியை பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கும், உற்பத்தி திறன் மேம்படைஞ்சிருக்கும், நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாக இருக்கும் பர்ச்சேஸ் காஸ்ட்டை விட. அப்போ நீ கொடுக்கும்போது உனக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அதை செஞ்சாங்களாம் கேட்டால் நீங்கள் அதை செய்யலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து வாங்குறது தான் ப்ரிஃபரபுளாக வைக்கிறாங்க. ஏன்னா அதில் தான் கொள்ளையடிக்க முடியும். அது கூட லாங் டேர்மாக போடாமல் ஷார்ட் டேர்முக்கு மட்டும் வாங்கிக்கிறது, 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறது. அதை வந்து கண்டிப்பாக அவங்க 3 மாதம் இல்லை 6 மாதம் வாங்குவாங்க, 2 மாதம் சப்ளை பண்ணுவாங்க, 3 மாதம் சப்ளை பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே வந்து ஊழலில் போகிறது. ஸோ இந்த மாதிரி கொள்ளையடித்த விஷயங்கள்லாம் தான் இன்றைக்கி சிடிஆர் அவர்கள் நோண்டி நொங்கெடுக்கிறாரு. கவலைப்படாதீங்க பாலாஜி அவர்களே, வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அப்புறம் இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் 401 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கினதுக்கு விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. பட் இந்த வேலைவாய்ப்பை இப்போ டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சியிலேருந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சில கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதை கொஞ்சம் பாருங்கள். போஸ்டெல்லாம் எடுத்து யாரால ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்கள் மூலியமா ஒன்று மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இது தாவேக அரசினுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ள இந்த மின்சார வாரியம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளவு போஸ்ட் எங்களுக்கு காலியா இருக்கு, நீங்க தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி
இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட் கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இவ்வளோ கேள்வி வச்சிருக்காரு. எங்கேருந்து எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, இந்த 40 நாளைக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிட்டீங்களா, 40 நாளைக்கு இதெல்லாம் கேட்க தெரியுதுல்ல செந்தில் பாலாஜிக்கு. 40 நாளைக்குள்ளே இது செய்ய முடியாதுன்னு தெரியுதுல்ல. அப்போ 40 நாளைக்குள்ளே எலக்ட்ரிசிட்டியை சரி பண்ண முடியாது, எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை சரி பண்ண முடியாதுன்றது ஏன் செந்தில் பாலாஜிக்கு தெரியல? இப்போ மட்டும் அதுக்கு மட்டும் ஏன் கொஸ்டின் எழுப்புனீங்க? ஏன்னா அது நீங்கள் பண்ணுற வேலை. நீங்கள் வேணுங்கன்னே எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து ஆட்களை வந்து மிரட்டி ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் பண்ணுறது, அப்புறம் ஃபீஸ் கேரியரை பிடுங்கிட்டு போகிறது ஆட்களை வச்சு, இதெல்லாம் வந்து யார் பண்ணுது? எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து செந்தில் பாலாஜி போன்றவர்கள், ஸ்டாலின் போன்றவர்கள், உதயநிதி போன்றவர்கள் செஞ்ச ஒரு கேவலமான வேலை. ஸோ அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இது 40 நாளில் முடியாதுல்ல. இது 40 நாளில் முடிஞ்சு எப்படி பண்ணார் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள. அப்போ அதே மாதிரி 40 நாளில் எப்படி எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண முடியும்? அதுவும் சென்னையில் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வரவே வராது. ஆனால் சென்னையில் வருதுன்னா அப்போ நீங்கள் தானே அதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்றத சிசிடிவி கேமராலேருந்து போலீஸ் பிடிச்சதுலேருந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. இப்போ அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் சென்னையில் கரண்ட் கட் ஆகுதா? ஆகலை. ஏன்னா இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரிஞ்சிருச்சு, பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிசிடிவி வச்சு யார் பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி பிடிச்சாங்கன்னா நம்ம பேர்லாம் வெளியில் வந்துடும்ன்றனால இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கரண்ட் கட் இருக்காது. ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த ஒரு 30 நாளில் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மக்களே. நீங்கள் தான் அதெல்லாம் நோட் பண்ணணும், நீங்கள் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த டிஎன்பிசிக்கு பிஎஸ்சியிலேருந்து ஆட்கள் எடுத்தாங்களே 400 பேர், இதை எப்போ எடுத்தாங்கன்னு அவனே சொல்லுவான். யார்? செந்தில் பாலாஜியே சொல்லுவார் பாருங்கள். 10 பேர்த்த அழைச்சி பேசுவாங்க. இந்த அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்டும் கடந்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் வச்சு, கடந்த ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேற்று அதுக்கான ஆணைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் இல்லாமல் இருந்தால் நாங்களே எங்கள் முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்கள் கொடுத்துருப்போம். பார்த்தீங்களா? போன ஆட்சி அதாவது ஆகஸ்ட்டில் இவங்க செலக்ட் பண்ணாங்களாம். இப்போ ஒரு வேளை சிஎம் ஸ்டாலின் ஆகியிருந்தாருன்னா வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்களா? ஏண்டா ஆகஸ்ட்டில் செலக்ட் ஆயிடுச்சுல்ல. ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா 9 மாதம் 10 மாதம் என்ன பிடிங்கிட்டா இருந்தீங்க? 400 பேருக்கு வேண்டாண்டா, அதில் ஒரு 40 பேருக்கு அது போஸ்டிங் போட்டிருக்கலாம்ல. ஏன் போடலை? ஏன் அப்போ இங்கே வேலை வாய்ப்பு இல்லையா? காலி இல்லையா? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு காலியே இல்லையா? அதுதான் இங்கே கேள்வி வருது. டிஎன்பிசியில் படித்து செலக்ட் ஆகிடுறாங்க. செலக்ட் ஆனவங்களை எதுக்கு காக்க வைக்கிறீங்க? பேட்ச் பை பேட்சாக போடலாமே. நீங்கள் ஒரே டயத்தில் 400 பேருக்கு 500 பேருக்கு 1000 பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு போடலைன்னா கூட ஒரு மாதத்துக்கு 40 பேர் 50 பேருன்னு போடலாமே. ஏன் போடலை? ஆகஸ்ட் மாதம் படித்து முடித்தாங்கல்ல. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 8 மாதம். இந்த 8 மாதத்தில் 50 பேர்னு வச்சுருந்தா கூட 400 பேருக்கு நீங்கள் வேலை போட்டு முடிச்சிருக்கலாமே. ஏன் போடலை? ஏன்னா நமக்கு டப்பு வரணும். யார் இதில் அதிகமாக காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு போஸ்டிங் போடுறது. அதைத்தான் அங்கே சொன்னார் யார்? சிடிஆர். 10 பேர் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த 10 பேரில் யார் பைசா தரேன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடுவாங்க, இல்லைனா இல்லை. டேய் நீங்கள்லாம் ரொம்ப உத்தம மாதிரி வந்து விட்டு பேட்டிலாம் கொடுக்காதீங்கடா, எங்களை பார்க்கும்போது செம காண்டாகுது, போய் தொலைங்கிட்டாதுங்க. அப்புறம் இப்போ இந்த இமேஜை வச்சு பயங்கர சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இது உண்மையாலுமே ஏஐயா உண்மையாலுமே ஒரிஜினலா அப்படின்ற டவுட்டு. நான் நேற்று போட்ட வீடியோவில் இது ஏஏ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இது ஏஐயா ஒரிஜினலான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷன் போயிட்டு தான் இருக்குது. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. சில பேர் இது ஒரிஜினல் சொல்கிறாங்க, சில பேர் த்ரிஷா அவர்களுடைய இன்ஸ்டா பேஜில் இது வந்திருக்கு, போஸ்ட் ஆயிருக்குன்றாங்க. சில பேர் த்ரிஷா போடலை, த்ரிஷா வச்சு வேறு யாரோ த்ரிஷாவோட அக்கௌண்ட்டை வேறு யாரோ ஹேக் பண்ணி போட்டாங்கன்றாங்க. இல்லை த்ரிஷா அவர்கள்ட்டே காசு கொடுத்து யாரோ போட வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. இப்படி பல வாராக போயிட்டுருக்கா. காலையில் வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ 400 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தோன்னே இதை நைட் இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே எல்லாருக்கும் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சான். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் வேறு பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த போஸ்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். 1945 மூகா முத்து பிறந்துக்கிறாரு. 1947 கலைஞர் 3வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவரை தான் முத்தமிழ் கலைஞர்னு சொல்லிட்டு எல்லாரும் மூச்சுக்கு 300 தடவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் பர்சனல் வேறு அஃபீஷியல் வேறு அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. திருப்பி அதான் நான் சொல்கிறேன். திமுக காரங்க உங்களை பர்சனலில் தள்ளிவிட பார்க்குறாங்க. நீங்கள் பர்சனலில் தான் போய் நான் முழுகுவோம், அங்கே தான் போய் நான் மண்டையை போட்டு முட்டிப்போம் அப்படின்னா முட்டிட்டு என்னமோ பண்ணிக்கிங்க. நல்ல விஷயங்களை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு 1008 லைஃப் பர்சனலில் இருக்கும். அந்த பர்சனலில் என்ன வேணா இருக்கும். அது அவங்க பிரச்சனை, அது உங்கள் பிரச்சனை கிடையாது. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் தலையை கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் முதலமைச்சர் அப்படின்றத பாருங்கள். என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்றதை பாருங்கள். நேற்று அவர் பஸ்ஸு வந்து கிட்டத்தட்ட 127 கோடி ரூபாய்க்கு 300 பஸ்ஸு வந்து தமிழ்நாட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அப்போ அந்த 300 பஸ்ஸை விட்டது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸு 29A ஏறி ஒரு பெரம்பூர் போயிருக்காரு தலைவர். டிக்கெட் எடுத்து அந்த கண்டக்டரை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். இது நேற்று நடந்தது. இன்றைக்கி அப்படியே கட் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஓடின்னு இருக்கார்.
பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு பசங்க போட்டுட்டு கில்லி ஆச்சா பூச்சான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்காரு எங்கே மரத்தானில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்காரு. 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. ஸோ அவரோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும் போல இருக்குது. காலையிலேருந்து இது ஓடுறது போல இங்கே வந்து ஓட்டாருன்னு நினைக்கிறேன் தலைவர் வாட்டவர். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். இதுதான் வந்து ஒரு தமிழக முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் தமிழக அமைச்சர் இல்லை, முதலமைச்சர் மக்களுக்கான அமைச்சராக இருக்கக்கூடிய, மக்களுக்கான ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் செய்ய வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து வாங்கணும் விட்டோம் அப்படின்றது இல்லாமல் அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து போய் பார்க்கும்போது அதற்கான அந்த சௌகரியத்தை பார்க்குறாரு. அந்த ஒரு ஓகே பஸ் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு விஷயங்களாக இருக்கும். அதை விட என்ன விஷயம்னா இன்வால்மெண்ட். நான் வந்து இந்த ஒரு பஸ்ஸை வந்து எங்கேயோ வந்து திறந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த பஸ்ஸில் நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த பஸ்ஸை இவர் தான் விட்டுருக்காருன்ற அந்த இன்வால்மெண்ட் இருக்கும்போது அந்த துறையை சார்ந்தவர்கள் அதை இன்னும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே முதலமைச்சர் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு, நாளைக்கு இதில் ஏதாவது தவறு நினச்சுன்னா அவர் கெட்ட பேர் வந்துடும் சொல்கிறதுக்காக அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால தான் இவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறார். இப்போ அந்த 400 பேருக்கும் அவரே தான் வேலை வாய்ப்புக்கான அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அவர் நினச்சிருந்தா அவர் 10 பேர் கொடுத்துட்டு போயிருக்கலாம், அதுதான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவர் செய்யலை. ஆனால் அந்த 400 பேரில் அவர் எத்தனை பேர்கிட்ட அந்த இடத்துல பர்சனலாக கூட கேட்டிருக்கலாம், ஏமா காசு கொடுத்தியா வச்சு அப்படின்னு. யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதில் கொடுக்கும்போது ஒரு ப்ரைவேசி இருக்குது, அதில் ஒரு டச் இருக்குது. அவர் வந்து கூட நிற்கும் போது அவர் கொடுக்கும்போது அவர்கிட்ட வாங்கும்போது இன்னும் பொறுப்போடு வேலை பார்ப்பாங்க, நேர்மையாக வேலை பார்ப்பாங்க. ஸோ இதற்கான அந்த இடம்லாம் இருக்குது. இப்போ இதை சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றது. ஸோ விளையாட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி போதைப் பொருள் மேல்கள் நமக்கு ஈர்ப்பு வராது அப்படின்றது ப்ராக்டிக்கலாக நான் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் மாரத்தானை வந்து அவரே வந்து ஓடி தொடங்கி வைக்கிறாரு. ஸோ அப்படின்னும் போது இன்னும் இளைஞர்களுக்கு விளையாட்டு மேலே ஊக்கம் அதிகமாகும், விளையாட்டுத்துறை நோக்கி போவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ விஷயத்தை ஊக்குவிக்கிறதும் சே நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறதும் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து ஓகே இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திருட்டு திமுகலேருந்து மற்ற எவனாக இருந்தாலும் சரி, தற்கொலைகள் சொன்னாலும் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம் மூலியமாக இவர் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஜென்சி கிட்ஸு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்தை வச்சு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கெத்தாக சொல்லுங்கள், ஆமாடா நாங்கள் ஜென்சி கிட்ஸ் தான், நாங்கள் தான் அவங்கள முதலமைச்சர் ஆக்கணும், அதனால தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் எங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்காருடா, தருதலை திருட்டு திமுக பசங்களா அப்படின்னு திட்டிட்டு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye.